ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க மேம். நெக்ஸ்ட் என்னன்றது இப்போ இன்னும். நீங்க எல்லாருமே இப்ப நம்புவீங்க இல்லையா, ஸ்டோரி கேன் டூ மேஜிக் அப்படின்னு. எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் மேம், எஸ் மேம். எஸ், யா. தேங்க்யூ so மச். அன்மியூட் பண்ணிக்கோங்க. யூ கேன் ஸ்விட்ச் ஆன் த வீடியோ ஆல்சோ ப்ளீஸ். மேம், கொஞ்சம் ரொம்ப நாளாவே நாம இந்த ப்ராசஸ் பண்றோம். ஆனாலும் இந்த தடவை அந்த பேரண்டிங் ஸ்டோரி பேரண்டிங் வச்சு சொல்லும்போது மார்னிங் ஆனாலும் சரி, ஈவினிங் ஆனாலும் சரி, நைட்டுனாலும் அந்த ஸ்டோரியோட தூங்க போறது, ஸ்டோரியோட எழும்புறது, அந்த மாதிரி பண்ணும்போது முன்னாடி அவனுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட், ஏன்னா நான் வந்து ஸ்டடி அப்படியே பத்தி பேசினாலே அவனுக்கு ஒரு சின்ன ஒரு அவர்ஷன் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நவ் ஹி ஜெனரேட்டட் தட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹிம்செல்ஃப். அவனுக்காவே வந்து இப்ப நான் சொல்றதுக்கு அவசியம் இல்லை, அவனாவே வந்து நான் வந்து இந்த டாஸ்கை நான் முடிக்கணும், இந்த சாப்டர் நான் முடிக்கணும், இதுல நான் இன்னும் படிக்கணும், அந்த மாதிரி அவனே எடுத்து வச்சு, இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்தணும் தினைக்கும். ஹி வில் பி அந்த ஃபோன் பார்க்கறதுலேயே இருப்பார் இல்லையா. ஸோ அப்போ எதர் ஃபோன் ஆர் எனி டிவைஸ், பட் கொஞ்சம் அதுல இன்வால்வ் ஆகிறதுக்காக எங்க ரீசன் சொல்லுவான். பட் இப்போ அப்படி இல்லை, வந்து படிங்கிறத வந்து அண்ட் இட் இஸ் மெயினா வந்து நான் அந்த நெகட்டிவ் ரிலீசிங் தான் சொல்லுவேன், பிளஸ் ஸ்டோரியும் சொல்லுவேன். ஏன்னா நெகட்டிவ் ரிலீசிங்ல எனக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து வித் தேட் நம்ம ஸ்டோரியை இது பண்ணி சொல்லும்போது சம்டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன் ஸ்டோரியை. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அவனுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அண்ட் சில இடத்துல ஹீ இஸ் ரெஸ்பாண்டிங். அண்ட் ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது முன்னாடி வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா சொல்லுவோம்ல, பட் ஆனா இது வந்து ஸ்டோரியோட பார்ட்லயே சேர்த்து நம்ம அப்படியே சொல்றதுனால அவனுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் அவனுக்குள்ள இருந்து வருது அது. ஸோ தட் ஐ ஃபீல் ஐம் ரியலி தேங்கிங் காட் ஃபார் யூ மேம். தேங்க்யூ so மச்.